வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், பாவக்கிரகத்துக்கு சுபகிரகம் பரிவர்த்தனையானால் பாபக்கிரகம் சுபத்துவம் அடையுமா அண்ணா? ஓகே. ஆ கேள்வி என்னன்னா, பாவக்கிரகம் சுபக்கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகுனா, அந்த கிரகம் வந்து சுப வலிமை பெறுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1997ல பாருங்க. 97 காலகட்டத்தில பாருங்க. சனி, குரு பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க. மகரத்தில. அதே மாதிரியான ஒரு நிலை இந்த 2018, 19 இந்த காலகட்டத்திலயும் வந்திருக்கும். 19, 20 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த காலகட்டத்திலயும் வந்திருக்கும். ஆனா இங்க வந்து நீச்சமாகி சனியோட குரு சேர்ந்திருப்பாரு. இது ஒரு அமைப்பு. பரிவர்த்தனை இல்ல. ஆனா 97ல நடந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பரிவர்த்தனை அமைப்பு அப்படின்ற மாரி இருக்கும். சனி வந்து மீனத்தில இருப்பாரு. குரு வந்து மகரத்தில இருக்கக்கூடிய அமைப்பு பரிவர்த்தனை அப்படின்னு. சரி, இந்த அமைப்புகள்ல நீங்க என்ன கேட்குறீங்க? பரிவர்த்தனை அமைப்பு இங்க கிரகத்தை பலப்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனை காரக பலத்தை கொடுக்கும். ஓகே. குருவின் காரகம் என்ன? உத்தர காரகம். பரிவர்த்தனை அடைந்தா உங்களுக்கு காரக அமைப்பு பெண் குழந்தை அமைப்புகள்ல இருக்கும். அட்லீஸ்ட் குழந்தை இருக்கும். ஓகேங்களா? சனியோட பரிவர்த்தனை ஆயிருக்காரு. அப்ப சனியோட தன்மை மாறுமானா, சனி இயல்பாகவே குருவின் வீட்ல இருக்காரு. பலம் குறைந்த நீச்ச குருவின் வீட்ல இருக்காரு அப்படின்ற வந்துரும். ஓகேங்களா? இந்த குரு சனி பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மகரத்துல இருக்கும்போது ஒரு அமைப்புல இருப்பாரு. கும்பத்துல இருக்கும்போது ஒரு அமைப்புல இருப்பாரு. மகரத்துல அவர் ஸ்தான பலத்தை இழந்திருப்பாரு. நீச்ச நிலையில இருப்பாரு. இந்த அமைப்புல நீச்ச பங்கம் ஆகுமா பரிவர்த்தனை ஆனா? ஆகாது. ஓகேங்களா? ஒரு கிரகம் நீச்சம்னா நீச்சம் தான். அது நீச்ச பங்கம் அடையுது, நீச்ச பங்க ராஜயோகம் அடையுது, நீச்ச பங்க அமைப்புகள்ல சகல யோகத்தையும் அனுப்புது, அப்படியெல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஒரு கிரகம் நீச்சம்னா நீச்சம். நீச்சம்னா என்ன? ஒளி குறைந்த தன்னோட ஒளிய அதிகமா பூமி மேல செலுத்த முடியல. பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் மேல தன்னோட ஒளியை குருவால செலுத்த முடியல அப்படின்றது தான் இந்த நீச்ச அமைப்பு. இதே தான் சனியினோட நீச்சம். இதே தான் சந்திரன் நீச்சம். இதுதான் புதன் நீச்சம். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இங்க குரு நீச்சமாக ஆகக்கூடிய அமைப்புகள்ல தன்னுடைய காரக வலிமையை இழக்கிறார். பரிவர்த்தனை அடையும் பொழுது காரகம் கிடைக்கிறது. ஆனால் குருவின் ஆதிபத்தியம் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. ஆதிபத்தியம் பலம் பெறாது. ஆதிபத்தியம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து 9ஆம் அதிபதியா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. எந்த லக்னத்துக்கும் எடுத்துங்க. 9 இல்ல 5 அந்த மாதிரியான சுப வலிமையான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறாரு. பரிவர்த்தனையானா உடனே வந்து அந்த வீட்டு ஆதிபத்தியத்த பலமா பண்ணுவாரா? இல்ல. காரகம் மட்டும் தான் கிடைக்கும். ஆதிபத்தியம் அடிபடும். ஏன்னா, அதை கொடுக்கக்கூடிய அந்த 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 பிளானெட்டுக்கு எனர்ஜி இல்ல. அத குடுக்க முடியாது. உங்களுக்கு பரிவர்த்தனை அமைப்பின் மூலியமாக அட்லீஸ்ட் அதனுடைய காரகத்தை உங்களுக்கு கொடுக்கும். காரகம், குழந்தை, பணம். ஆதிபத்தியம் எந்த வீட்டினுடைய ஆதிபத்திய கிரகம் அப்படின்றத பார்த்து இதனோட அடிப்படையில தான் இருக்கும். இதே நேரத்தில வந்து இந்த நீச்சத்தோட அமைப்பு பரிவர்த்தனையில மாறும். அஸ்தகங்கத்தின் அமைப்பு பரிவர்த்தனையில மாறும். கிரகணத்தின் அமைப்பு பரிவர்த்தனையில மாறும். அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னாக்கா, அந்த மாதிரி பரிவர்த்தனையில மாறி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்த எடுத்து பாருங்க. கிரகணம் அடைந்தது கிரகணம் அடைந்தது தான். அந்த ராகுவை விட்டு வெளியில வர முடியாம அந்த பிளானட் தன்னுடைய காரக ஆதிபத்தியத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்காமலே இருக்கும். ஆனா ராகு தசை வரும்பொழுது கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து அப்படியே ஒரு மாதிரி நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, நான் பேசுற விஷயம் ஒண்ணுனா கூட இத அப்படியே ஒட்டி ஒட்டி பாருங்க உங்களுக்கு புரியும். ராகு தன்னை கிரகணப்படுத்தக்கூடிய பிளானட்டின் தன்மையை தன்னோட தசையில, புத்தியில தான் குடுப்பார். ராகு தான் குடுப்பாரு. வேற யாரும் குடுக்க விட மாட்டாரு. ஆனா, அந்த கிரகத்தின் அமைப்புகள்ல கிரகணமான ராகு தசை வரவே இல்லன்னா, உங்களுக்கு அந்த காரகம் இல்ல அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? அப்ப பரிவர்த்தனை கிரகண நிலையில செயல்படாது. நீச்சம் நீச்ச அமைப்பை நீச்சபங்க அமைப்பா மாத்தாது. அஸ்தகங்க நிலையை மாத்தாது. ஆனாலும் இது சகலத்தையும் மாத்தக்கூடிய ஒரு பலம் சுபத்தன்மைக்கு இருக்கு. சரி, ஓகே. இப்ப நீங்க கேட்ட அதே குரு, நீச்ச குரு. எதிர்ல இவரு வந்துடுறாரு. யாரு? அ தைப்பூச அமைப்புல பௌர்ணமி சந்திரன் பூச நட்சத்திரத்துல இருக்கிறாரு. சூரியன் வந்து மகரத்துல இருக்காரு. இது பரிபூர்ண நீச்ச பங்கம். நீச்ச பங்கம்ன்றது என்னது? ஒளி இழந்த குருவுக்கு சந்திரன் தன்னுடைய ஒளியை கொடுக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல இழந்த பலத்தை மறுபடியும் குரு பெறுறாரு. இந்த இடத்துல குருவின் காரகம் வலிமையா இருக்கும். ஆதிபத்தியமும் வலிமையா இருக்கும். ஏனென்னா, ஒளி இழந்த நிலையில இருக்கக்கூடிய அவருடைய ஒளிய சந்திரன் கொடுக்கிறாரு. இதே இது தை அமாவாசை. அதே மகரத்துல சூரியன், சந்திரன் சேர்ந்துடுறாங்க. இந்த அமைப்புல குரு அப்படியே ட்ரெயின் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. குருவோட காரகம் கூட இங்க கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அத ஒரு ராகு பார்த்து, அது ஒரு ராகு சேர்ந்து சனி பார்த்துட்டாருன்னா, அவங்களுக்கு குழந்தை அமைப்பே இல்லை அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல புரிஞ்சுக்கங்க. ஆனா, இப்போ ஒரு விஷயம், என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களே கொஞ்சம் ஜோதிட கணிப்புலாம் சொல்றேன்னு சொல்லி பேசும்போது நெறைய அதிக சந்தோஷமா இருக்கு. இத கத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்புல 5ஆம் பாவகம் குரு கெட்டு போயிட்டாரு அப்படின்ற அமைப்புல குழந்தை இல்லைன்னா, குழந்தை இல்லை தான்.
நீங்கள் தலைகீழ நின்னாலும் குழந்தை இல்லை, எந்த மாதிரியான வேர் வாங்கி வச்சுக்கிட்டாலும் இது இல்லை, எந்த மாதிரியான கருங்காலி மாலை போட்டாலும் விஷயம் இல்லை, எந்த கல் வாங்கி போட்டாலும் இல்லை. இல்லை என்பது இல்லை, உங்களுக்கு அனுமதிக்கப்படலை அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடுத்த கட்ட முயற்சியாக வேற ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிற மாதிரியான சில அமைப்பு முயற்சி பண்ணுங்கள். பூஜை பரிகாரம் பொருள் வாங்கி போகிறத விட. சரிங்களா? இந்த அமைப்புகளில் பாருங்கள், இந்த தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு சில அமைப்புகள் புரியுது. ஜாதகத்தை போட்டோன்னே நான் சொல்கிறத விட நீங்கள் தானேங்க அதிகமாக பலன் சொல்கிறீங்க. இது இங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த மாதிரி நடக்குது, இது சரியா, இது பண்ணுறது சரியாக வருதானே, நான் கணிச்சது சரியாக இருக்கானே அப்படின்றது தான் கேட்குறீங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு உங்களுடைய ஞானத்தை வளர்த்துருக்கீங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஜோதிடத்தை அடுத்த நிலைக்கு உண்மையான ஜோதிடத்தை கொண்டுட்டு வருவோம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.